ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இந்நாள் வாழ்த்துக்களும் ஆசிகளும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுக்கு சிந்தனைக்காக தரப்படுகின்ற நற்செய்தி லூக்கா நற்செய்தியினுடைய 12ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதியாகும். அந்நாட்களில் இயேசு கூறியதாவது: எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் இயேசு கூறியது: தம் ஊழியருக்கு வேளா படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினானெனில், அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி சற்று நீண்ட பகுதியாக இருந்தாலும் பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இயல்பாகவே எங்களை படைத்தவர் கடவுள். படைத்தவர் படைக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பது இயல்பு. ஒவ்வொருவருக்கும் கடவுள் தம்முடைய கொடைகளை கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு இந்த கடவுளுடைய கொடைகள் மிகுதியாக கொடுக்கப்பட்டவர்களிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும். கடவுளுடைய கொடைகள் மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் பொறுப்புகளை, அதிகாரங்களை, அந்தஸ்துக்களை, வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நிறைவாக கடவுள் கொடுத்து அல்லது ஒப்படைப்பவர்களிடம் அதிக அளவு எதிர்பார்ப்பார். இன்னும் ஒரு விடயம் சொல்லுவார் நம்ம ஆண்டவர் இயேசு: தெரிந்து செய்வதும் தெரியாமல் செய்வதும். நாங்கள் யாருக்கு செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம், இதை செய்கின்றோம். எங்களுடைய மனித வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எதை, எதற்காக, எவருக்காக செய்கின்றோம் என்பது முக்கியமானது. ஆகவே நாங்கள் ஒருவருக்காக செய்கின்ற, இவருக்காக செய்கின்றோம் என்றால் அவருடைய விருப்பத்தை, அவருடைய எதிர்பார்ப்பை அறிந்து தெரிந்து எங்களுடைய செயலை செய்வது சால சிறந்தது, நிறைவான பலனை கொடுக்கக்கூடியது. நாங்கள் எவருக்காக இதை செய்கின்றோமோ அது உரிய இடத்தை சென்றடையும், உரிய கைமேற் பலனை கொடுக்கும். அது தக்க பலனை
தக்க நேரத்தில் தக்க ஆளுக்கு கொடுத்து நிற்கும். அப்போ இயேசு என்ற நற்செய்தியிலே அதை வடிவாக சொல்லுகின்றார். தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். இங்கே 3 விடயங்களை சொல்லுகின்றார். யாருக்காக செய்கின்றோமோ அவருடைய விருப்பத்தை அறிந்து தெரிவது, அதற்கெனங்களை ஆயத்தப்படுத்துறது முக்கியம். நான் இன்றைக்கு கோயிலுக்கு போகிறேன், கடவுளோட நேரம் செலவழிக்க போகிறேன், ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறேன் என்றால் இவற்றுக்கான முன்னாயத்தங்கள் தேவை. கடவுள் எதை விரும்புவார், கடவுள் எப்படி செய்தால் விரும்புவார், கடவுள் என்ன மாதிரியான அர்ப்பணிப்பை நாங்கள் வெளிப்படுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளுவார் என்ற அந்த ஆயத்த நிலைப்பாடுகள், அவருடைய விருப்பத்தை அறிந்து தெரிதல். அடுத்ததாக சொல்லுவார்கள் அவருடைய விருப்பப்படி செயல்படுதல். ஓகே, அவற்ற விருப்பம் அப்படி, அவருக்காக நான் இதை இப்படி நான் விரும்புகிற மாதிரி செய்ய போகிறேன்ன்றது அல்ல. நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு செயலை செய்கின்ற பொழுது அல்லது ஒரு நிகழ்வை செய்கின்ற பொழுது அதுக்கென்று சில தாற்பயங்கள் இருக்கும். கடவுளுக்கு தானே அது எப்படியும் செய்துட்டு போகலாம்ன்றது அல்ல. இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற சில நியமங்கள், பாரம்பரியங்கள், சில ஒழுக்கங்கள் அர்த்தமுள்ள முறையில் ஏனோ தானோ என்று பொருளற்ற அர்த்தமற்ற வெறும் சடங்குகளாக அல்லாமல் அவை பலன் கொடுக்கின்ற செயல்களாக, நடத்தைகளாக, நல்ல இறைமனித நேயத்தை வெளிக்கொணரும் காரியங்களாக வெளிப்படுத்தப்பட இந்த 3வது விடயம் அவர் விருப்பப்படி செயல்படுதல். அவை நாங்கள் ஒன்றை செய்கின்ற பொழுது கடவுளுக்காக அவருடைய விருப்பத்தை அறிந்து தெரிந்து அதற்கான முன்னாயத்தங்களை மேற்கொண்டு அவர் எதிர்பார்க்கப்படக்கூடிய அல்லது அவர் கடவுள் எதிர்பார்க்கின்ற அந்த முறைகளிலே அதை வெளிக்கொணர செயல்படுத்தி முடிக்க இன்றைய நற்செய்தி எங்களுக்கு வழி சொல்லி தருகின்றது, பாடம் சொல்லி தருகின்றது. இன்னும் ஒன்று, நாங்கள் விழிப்பாயிருக்க வேண்டும், விவேகத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் நினைச்ச நேரத்தில் எங்கட விருப்பப்படி எங்கட நேரத்துக்கு செய்கிறது அல்ல. எங்களை படைத்தவருடைய விருப்பப்படி அவருடைய நேரம், அவருடைய காலம், அவருடைய சித்தம். எங்களில் பலருக்கு ஆசை, நான் கண்ணை மூடிக்கொண்டு கேட்குறத கண்ணை திறக்க என்ற கையில் அது கிடைக்க செய்ய வேணும் கடவுளண்டு இல்லை. கடவுளுக்கு தெரியும் நாங்கள் கேட்பதை எந்த நேரத்திலே எவ்வாறு எங்களுக்கு தருவதென்று. ஆகவே நாங்கள் உரிய கடவுள் அழைக்கின்ற நேரத்துக்காக விழிப்போடு விவேகத்தோடு காத்திருக்கவும், காலம் தாழ்த்தாது கடமைகளை செய்யவும், கடவுள் வர காலம் தாழ்த்துகின்றதென்று நாங்கள் அசட்டையாக அக்கறை இல்லாமல் ஏனோ தானோ என்று அல்லது கடவுள் வர காலம் இருக்கிறதென்று நான் என்னுடைய வாழ்வை இந்த உலக காரியங்களை வைத்துக்கொண்டு கடவுளை மறுத்து அல்லது கடவுளுக்குரிய நேரம் வரட்டுமென்று அதை பிற்போட்டுட்டு நாங்கள் சில வேளை எங்களோட உலக அல்லது இந்த பொருள் சார்ந்த வாழ்வுக்களை லைத்திருக்க ஈடுபட்டிருக்க முயற்சிப்பதுண்டு. ஆகவே இயேசு சொல்லுவார், அதுவல்ல. ஒரு இறையரசிற்குரிய இறைமனித உறவிலே விழுமியங்களையும் கோட்பாடுகளையும் கொண்டு வாழுகின்ற ஒரு நல்ல மனித நேய வாழ்வுக்காக எந்த நேரத்திலே திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு சொல்லி போட்டு வாரையில். அவை கடவுளும் எங்களுக்கண்டு ஒரு வாழ்வை தந்திருக்கிறார். அந்த வாழ்வை எடுக்கிற நேரத்தை அவர் சொல்லி போட்டு எடுக்கணுமெண்டில்லை. கடவுள் எங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறார், ஆற்றல்களை தந்திருக்கின்றார், திறமைகளை தந்திருக்கிறார். அவற்றை நாங்கள் உரிய நேரங்களில் இறை சித்தம் அறிந்து
இறை திட்டப்படி பலன் கொடுக்கின்ற பயன் தருகின்ற ஆற்றல்களாக, திறமைகளாக, வாய்ப்புகளாக, சந்தர்ப்பங்களாக உரிய கால நேரத்தில் அதை வெளிக்கொணர எங்களால் ஆனவரை முயற்சிப்போம், பிரயாசை எடுப்போம். இன்றைய நாளை இறைவன் பெயரால் பயன்படுத்துவோம், பலனுள்ளதாக்குவோம். உங்களுக்கு ஆசிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.